எதுக்கும் பயப்படாத. பயம் எதையுமே வென்றெடுக்காது. அது வெறும் வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிக்கும். இது ஒரு அரசியல் உலகம். இந்த உலகத்துல பாவம் பசிக்கு உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் காட்டை விட்டு வெளியில வர யானையும் புலியும் அட்டகாசம் பண்ணுதுன்னு தான் எழுதுறாங்க. உலகத்துல பல்லுயிர் காடுகள் 8 தான் இருக்கு. அதுல 2 இந்தியாவில் இருக்கு. புலிகள் இருந்தா தான் அதுக்கு பேர் பல்லுயிர் காடு. வளமான காடு வளமில்லாத காடுன்றதுக்கு அளவுகோலே புலிகள் தான். அப்பேற்பட்ட புலிகளை சுட்டு கொண்டுட்டு மிச்சம் இருக்க புலிகளை கூண்டுல அடைச்சு வேடிக்கை காமிக்கிற உலகம் தான் இது. வெள்ளக்காரன் சந்தன மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னான். ஏன்? அவன் தேவைக்கு, நாம அதை அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஆனா இன்னைக்கு மனிதனோட உயிர் நாடியான கல்வியும் மருத்துவத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டு வெறும் சந்தன மரத்தையும் சாராயத்தை வச்சு நாக்கா வலிக்க போறீங்க. வீட்டு வாசல்ல இருக்கிற புங்க மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு கேவலம் அழகுக்காக ரோஜா செடி வளர்க்கிற சமூகம் தான் இது. ஒரு செடியை புடிங்கி எரியறதும் கருவுல இருக்க குழந்தைய கசக்கி கொல்றதும் ஒண்ணுன்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது. இதை யாருமே படிக்கலையா? இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. எவனும் எதுக்காகவும் வரமாட்டான். நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும். உன் காட்டை நீ தான் காப்பாத்தணும். காடை வெட்டுறவனை கண்டுக்காம விடுறதும் உன் காட்டை நீயே அழிக்கிறதும் ஒண்ணுதான். உன் காட்டுல இருக்க ஒவ்வொரு மரமும் உன் மூதாதையரோட ஆன்மா. அந்த ஆன்மா வெட்டுறவனை நீ வெட்டு.